12 நாட்கள் ஷூட்டிங் நடந்த பொழுது 13வது நாள் நான் ஷூட்டிங் வரமாட்டேன், எனக்கு கதை பிடிக்கவில்லை என்று அஜித் சொல்லிவிட்டார். இயக்குனரை வச்சா படம் வியாபாரம் ஆகுது, அஜித்தை வச்சு தானே படம் வியாபாரம் ஆகுது. ஆனால் அதுக்கடுத்து இயக்குனருக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இல்லையா இந்த படம்? அதை பற்றி அவருக்கு என்ன கவலை? பிரதீப் ரங்கநாதன் ஆட்ரிக்ஸ் கொடுத்தார், 3 படம் வெற்றி படம் கொடுத்தார். இப்போது விக்னேஸ்வரன் எழுதி இயக்கி பிரதீப் ரங்கநாதன் நடித்த படம் என்னாச்சு? எல்ஐசி படம் ட்ரிப்ளார். த்ரிஷா ஏற்கனவே 2 முறை திருமணம் நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் பிரேக்கப் ஆச்சு. நிறைய பேருக்கு தெரியும். என்னுடைய காதலும் அப்படி பிரேக்கப்பில் முடியக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். பாகுபலி நடிகரோடையும் நிறைய விழாக்களில் த்ரிஷா ஒன்றாக பங்கேற்றார்கள். காதலர் போல வாழ்ந்தாங்க, லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவர் எவ்வளவோ ஜீவனாம்சம் கொடுக்குறேன்னாரு, உன் காசு எனக்கு வேண்டிய இல்லைப்பான்னு சொல்லி விட்டு ஒரு தன்னுடைய சொந்த நம்பிக்கையில் வெளியே வந்தார் சமந்தா. பல நேரங்களில் கருக்கலைப்பு செய்தார் என்று சமந்தா மீது குற்றஞ்சாட்டு சொன்னார்கள். அதை பொய் என்று நிரூபித்திருக்கிறார் சமந்தா. நாகார்ஜுன் ஃபேமிலி சொன்ன வதந்தி இப்போது தவிடுபடி ஆகிவிட்டது. வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளினி லோகசுஜி. இன்றைய நிகழ்ச்சியில் சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேச சினிமா நடிகரும் விமர்சகருமான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். அஜித்குமாரை பற்றி நந்தன் பெரியசாமி அவர்கள் சொன்ன விஷயம், அஜித்குமார் என் வாழ்க்கையே கெடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு வாக்கியத்தை அவர் சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அஜித் நடிப்பில் மகா என்ற பெயருள்ள படத்தை நந்தா பெரியசாமி எழுதி இயக்கினார். மொத்தம் 12 நாட்கள் ஷூட்டிங் நடந்தது. 12 நாட்கள் ஷூட்டிங் நடந்த பொழுது 13வது நாள் நான் ஷூட்டிங் வரமாட்டேன், எனக்கு கதை பிடிக்கவில்லை என்று அஜித் சொல்லிவிட்டார். இதனால் நந்தா பெரியசாமியுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்ட உண்மைதான். நந்தா பெரியசாமி ஒரு 10 படங்களை இயக்கியிருப்பார்னு நினைக்கிறேன். எல்லா படங்களுமே கதை நன்றாக இருந்தது, மக்களுக்கு பிடித்திருந்தது. விமர்சகர்கள், நான் உட்பட எல்லா படங்களும் நல்ல விமர்சனம் எழுதியிருக்கோம். ஆனால் படம் அதிகமான வசூலை பெறவில்லை. இதன் காரணமாக முன்னணி இயக்குனரில் ஒருவராக வராமல் நந்தா பெரியசாமி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அஜித் படம் நின்று போய்விட்டது அவருக்கு ஒரு பெரிய சர்க்கிள் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அஜித்துக்கு இது முதல் அனுபவமா என்றால் இல்லை. ஏற்கனவே அவர் பாலா எழுதிய படத்தில் நடிக்கிறார் இருந்தார். அந்த படத்தில் தாடிலாம் வச்சார், இமயமலைக்கெல்லாம் போகிறதா இருந்தது. ஆனால் திடீரென்று அந்த கதை முழுமையாக சொல்லப்படவில்லை அஜித்குமாருக்கு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான கதையை கேட்ட பிறகு தான் நடிக்க ஒத்துக்கொள்வார். பாலா யார்கிட்டையுமே கதையை சொல்ல மாட்டார், அப்பப்போ என்னென்ன தோணுதோ அதை எடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் நீ ஒழுங்காக கதை சொல்ல, நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்துச்சு. பாலா மிரட்டினார் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வதந்தியாக பொய்யாங்கிறது விவாதத்துக்குரிய விஷயம். ஆனால் பாலா படத்துலையும் இதே மாதிரி அஜித் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த மாதிரி அஜித் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா சமீபத்தில் பார்த்தாலே விக்னேஸ்வரன் படத்தில் அப்படி கமிட் ஆனார், அதுலேருந்து அப்படி வெளியே வராரு. இந்த திரைப்படத்துலேயும் இப்படி ஒரு பிரச்சனை. இது இயக்குனர்களுக்கு ரொம்ப பெரிய அடியாக விழாதா? இயக்குனரை வச்சா படம் வியாபாரம் ஆகுது, அஜித்தை வச்சு தானே படம் வியாபாரம் ஆகுது. ஆனால் அதுக்கடுத்து இயக்குனருக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இல்லையா இந்த படம்? அதை பற்றி அவருக்கு என்ன கவலை? ஒரு மனிதன் சினிமாவில் நிலச்சி நிற்கணுன்னா தன்னம்பிக்கை வேணும். 2வது அவரை வச்சு பிஸ்னஸ் ஆகும்போது பிஸ்னஸ் டல்லாச்சுன்னா அஜித் தானே தப்பாக சொல்லுவாங்க, டைரக்டரை தப்பாக சொல்ல மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் இப்போ பிரதீப் ரங்கநாதன்
ஹாட்ரிக்ஸ் கொடுத்தார், 3 படம் வெற்றி படம் கொடுத்தார். இப்போது விக்னேஸ்வரன் எழுதி இயக்கி பிரதீப் ரங்கநாதன் நடித்த படம் என்னாச்சு? எல்ஐசி படம் ட்ரிப்ளார். அவரோட மரியாதை அப்படியே சரிஞ்சிருச்சு. இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. இந்த சூழலை அஜித் வரக்கூடாது இல்லை, அதுதான். அஜித் அவர்கள் நிறைய சம்பளம் கேட்குறாரு இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதிகமாக சம்பளம் கேட்டு திருப்பியும் அப்படியே இப்போ குறைச்சிருக்காரு. ப்ரொடியூசர் கொடுக்கறத வாங்குற லெவலுக்கு வந்துட்டார் திருப்பியும். இதை எப்படி பார்க்குறீங்க? அது போய் அஜித் படம் நடிக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் எப்போவாவது 2 வருஷத்தோட படம் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலாம் இருக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா எத்தனையோ பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்கி போட்டிருக்க முடியும். அதே மாதிரி அவர் தன்னுடைய சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு போய் ஒரு தயாரிப்பாளர் நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. ரஜினிகாந்த் கமலஹாசன் அடுத்தபடி பார்த்திங்கன்னா அஜித் தான் மார்க்கெட் அதிகமாக இருக்குது. அவர் தான் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் எதுக்கு மார்க்கெட்டை குறைச்சிக்கணும்? 1-2 படங்கள் 30-40 படத்தில் 1-2 படங்கள் சொல்ல குறையாக இருந்துக்கலாம். ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை பாராட்டணும். ஒரு டைரக்டர் திரைக்கதை வசனம் எழுதி அந்த இயக்கத்தில் அஜித் நடித்து அந்த படம் சரியாக போகலைன்னா உடனே அடுத்த படம் அந்த இயக்குனருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பார். என்னடா நம்மளை வச்சு ஒரு ஃபெயிலியர் படம் கொடுத்துட்டானே நினைக்க மாட்டார். அப்படி தான் சிறுத்தை சிவாவுக்கு தொடர்ந்து அஜித் படம் கொடுத்துட்டு இருந்தார். அதனால் அந்த வகையில் பார்த்தா அஜித்தை நம்ம நீங்கள் சொல்கிற வரிசையில் சேர்க்க முடியாது. இப்போதைக்கு அவர் 200 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. அது தயாரிப்பாளர் சங்கமா இல்லை தயாரிப்பாளர்களோ அதை அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஜித் சொந்த படம் எடுக்க போகிறாரு. ஆதிக் ரவிச்சந்திரனே அடுத்த படத்தை இயக்க போகிறாருங்கிற தகவல் வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் அஜித் சொந்த படம் எடுத்தது இல்லை. அப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாராங்கிறது உறுதி செய்யப்படாத தகவல். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதிக் ரவிச்சந்திரன் இளைய திலகம் பிரபுவுடைய மருமகன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இளைய திலகம் பிரபு கூட அஜித்குமார் நடித்து தன்னுடைய மருமகன் தயாரிக்கும் படத்தை தயாரிக்கலாம். எனவே அதுக்கும் இடம் இருக்குது. அதனால் போக போக தெரியும். ஓகே சார். ஸோ இப்போ அடுத்தபடியாக சமீபத்தில் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் நடிகை த்ரிஷா அவங்களுடைய பதிவு, பிறந்தநாள் பதிவு சிஎம் விஜய்க்காக போட்டிருந்தாங்க இல்லையா? இந்த பதிவை பார்த்தீங்களா? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அது தவறான பதிவு அல்லவே இல்லை. அந்த வார்த்தை அது என்ன தப்பான வார்த்தையா? அதனால் அது 2வது அவரும் விஜயும் சேர்ந்துருக்கிற படமே ஏஐ படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பதிவு வேண்டுமானால் நியாயமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஃபோட்டோ ஏஐ ஃபோட்டோன்னு சொல்லிட்டாங்க. இது அந்த போட்டவங்களுக்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு முதலமைச்சர் அவரை இப்படி நீங்கள் சொல்கிறது தப்பான விஷயம். நாளைக்கு உங்களுக்கே ஆபத்தை கூட வரலாம். 2வது ஒரு விழாவில் சமீபத்தில் கூட அரசு காரில் த்ரிஷா வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மிகப்பெரிய தப்பு, வதந்தி. அப்படியும் போடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் முதலமைச்சர் விஜய் அந்த மாதிரி தவறு செய்யவே மாட்டார். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் த்ரிஷா எதுக்கு அரசு காரில் வரணும்? அதுவும் ஏஐ தான். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே போகுமேயானால் அந்த யூடியூபர்களுக்கு ஜெயில் காத்திருக்கிறது. இப்போ அந்த ஃபோட்டோவை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லேயே தானே போட்டிருக்காங்க. அது எப்படி நீங்கள் ஏஐன்னு சொல்கிறீங்க? இல்லை அது ஏஐ தான். அது அவங்க இதில் போட்டதை யார் சொன்னா? த்ரிஷாவோட அஃபிஷியல் பேஜில் தான் அவங்க போட்டிருக்காங்க. த்ரிஷா மெயின்டைன் பண்ணுற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் தான் அவங்க போட்டிருக்காங்க. ஹேக் பண்ணி கூட போடலாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. அதனால் 2 பேரும், அதாவது த்ரிஷாவுடைய விஜயுடைய பிறந்தநாள் விழாவில் த்ரிஷா எந்த இடத்துலையும் கலந்துக்கிடலை. அதான் உண்மை. அப்போ அது ஏஐ புகைப்படம் அப்படிங்கிறீங்க? ஆமாம். சரி. ஏன்னா த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் உள்ள நட்பை நான் விமர்சிக்கலை. அது அவங்களுடைய சொந்த விஷயம். ஆனால் அது தன்னுடைய முதலமைச்சர் பதவிக்கு களங்கம் ஏற்படுத்துகிற அளவுக்கு விஜய் நடக்க மாட்டார். 2வது சமீபத்தில் த்ரிஷா விவாகரத்து பற்றியும் திருமணம் பற்றியும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. திருமணம் என் வாழ்வில் அவசியமற்றது,
விவாகரத்து தேவையில்லாததுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்கள் திருமணம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்கன்னா, என்னுடைய சமகால நடிகர்கள் பலர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் அந்த காதல் நீடிக்கலை. அந்த காதல் திருமணம் பிரேக்கப்பில் முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு என்னடா விழுந்து விழுந்து காலிக்கிறாங்க, அப்புறம் வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு. அதேமாதிரி என்னுடைய காதலும் அப்படி பிரேக்கப்பில் முடியக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா த்ரிஷா வந்து ஏற்கனவே 2 முறை திருமணம் நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் பிரேக்கப் ஆச்சு. நிறைய பேருக்கு தெரியும் அது. ஒருவர் வருண்குமார், இன்னொருவர் பாகுபலி நடிகர். பாகுபலி நடிகரோடையும் நிறைய விழாக்களில் த்ரிஷா ஒன்றாக பங்கேற்றார்கள். காதலர் போல வாழ்ந்தாங்க, லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதேமாரி வருண்குமாரை அவங்க மிகப்பெரிய தொழிலதிபர். அவங்க அப்பா அம்மா, வருண்குமாருடைய அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இருவரும் வைர மோதிரங்கள்லாம் மாற்றி கொண்டார்கள். ஆனால் வருண்குமார் என்ன சொன்னார்னா, என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் த்ரிஷா நடிக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டார். அதை த்ரிஷா ஏற்றுக்கலை. நான் வந்து திருமணத்துக்கு அப்புறம் நடிப்பது என்னுடைய லட்சியம், அதை நான் விட மாட்டேன்னு சொன்னார். அதனால் அது பிரேக்கப் ஆகிடுச்சின்னு த்ரிஷாவே சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி விவாகரத்து விஷயமும், கல்யாணம் ஏன் பண்ணணும், புரிஞ்சிக்காமல் ஏன் விவாகரத்து பண்ணணும், அது எனக்கு பிடிக்கவே இல்லை என்றும் சொன்னார் த்ரிஷா. அதனால் அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார். இப்போ நடிகை த்ரிஷாவை தொடர்ந்து நடிகை சமந்தா அவங்களுடைய எங்கள் தங்கம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வேற வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படம் அவங்களே தயாரித்த சொந்த தயாரிப்பில் வந்த திரைப்படம். இது எப்படி உண்மையாகவே வெற்றி பெற்றுடுச்சா? ஆனால் அதே மாதிரி அவங்க வந்து இப்போ ப்ரெக்னென்சி பிரேக் எடுத்திருக்காங்க, ஒரு மெட்டர்னிட்டி லீவும் எடுத்திருக்காங்க. இது குறித்த சினிமா தகவல்களை சொல்லுங்கள். எங்கள் தங்கம் அருமையான படம். அதாவது நான் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி ஹீரோயினாக ஆக்ஷன் ஹீரோயின் நடித்த படத்தை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனையோ நடிகைகள் லேடி ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சமந்தா வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் அவருக்கு நடிப்பதற்கு சரியான வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் ஹீரோவை விட ஹீரோயினுக்கு தான் அதிக காட்சிகள். அதனால் அவர் தன்னுடைய அதாவது இதுவரைக்கும் அவர் விவாகரத்தை பண்ணிட்டார். அப்புறம் சரியாக படங்கள் போடலை. ஸோ மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பதற்கு நான் மறுபடியும் வருவேன், வெற்றிகரமான ஹீரோயினாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காகத்தான் அந்த படத்தை சொந்தமாக தயாரித்து நடிச்சிருக்காங்க. சமந்தாவிடம் உள்ள திறமையோ அந்த யவ்வனமோ இளமையோ எதுவுமே குறையலை. பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அதில் நமக்கு என்ன சந்தோஷங்கன்னா, நம்முடைய சென்னையை சேர்ந்த பல்லாவரத்தை சேர்ந்தவர் சமந்தா, ஒரு தமிழ் பொண்ணு தான். ஆனால் தெலுங்கில் போய் அவ்வளோ சூப்பர் சக்ஸஸாக நாகேஸ்வரராவுடைய மருமகளாக போய் அங்கேருந்து விடுதலை பெற்று வந்து அவர் எவ்வளவோ ஜீவனாம்சம் கொடுக்குறேன்னாரு. உன் காசு எனக்கு வேண்டிய இல்லைப்பான்னு சொல்லி அதை விட்டு ஒரு தன்னுடைய சொந்த நம்பிக்கையில் வெளியே வந்தார் சமந்தா. அதனால் பாராட்டி ஆகணும். சிலர் வந்து நான் சொல்ல தேவையில்லை, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரியாக இருந்தாலும் ஜீவனாம்சம் கட்டு தகராறு பண்ணுறாங்க. அது உங்களுக்கே தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பலை. எத்தனை நடிகர்கள் தங்களுடைய மனைவி ஜீவனாம்சம் கட்டு வழக்கு கோர்ட்டில் இருக்குது. ஆனால் வேண்டாம்ப்பா, நம்ம காலேஜ் கல்யாணம் பண்ணோம், உன் சொத்து உங்ககிட்ட இருக்கட்டும், என் சொத்து என்கிட்ட இருக்குது, உன் திறமை உங்ககிட்ட இருக்குது, என் திறமை என்கிட்ட இருக்குன்னு சொல்லி துணிச்சலாக கணவனுக்கு டாட்டா கொடுத்து வந்தவர் சமந்தா. இந்த எங்கள் தங்கம் படம் தமிழில் சூப்பர் ஹிட்டு, நல்ல வசூல். சமீபத்தில் வந்த படங்களில் முன்னணி வசூலை அள்ளி கொண்டு போது சமந்தா படம் தான் எங்கள் தங்கம். அதுவும் எங்கள் தங்கங்கிறது புரட்சியாளர் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படத்தினுடைய தலைப்பு. அந்த படமும் வெற்றி படம், இந்த படமும் வெற்றி படம். அதன் பிறகு அவங்களோட அந்த மெட்டர்னிட்டி அது வந்து அவங்க இப்போ அதாவது கருவுற்று இருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாகேஸ்வரராவுடைய குடும்பத்தினர், நாகார்ஜுன் குடும்பத்தினர் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கவர்ச்சியை நான் இழக்க விரும்பலை, நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி பல நேரங்களில் கருக்கலைப்பு செய்தார் என்று சமந்தா மீது
குற்றஞ்சாட்டு சொன்னார்கள். அதை பொய் என்று நிரூபித்திருக்கிறார் சமந்தா. இப்போ இந்த டைரக்டரை கல்யாணம் பண்ணிட்டு நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன்னு தன்னம்பிக்கையோடு அறிவித்திருக்கிறார் சமந்தா. அதனால் நாகார்ஜுன் ஃபேமிலி சொன்ன வதந்தி இப்போது தவிடுபடி ஆகிவிட்டது. சினிமா சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நேயர்களே, தொடர்ந்து வீரா மீடியாவில் நான் அரசியல் மற்றும் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் சொல்வது அத்தனையும் ஆதாரம் உண்டு, உண்மைக்கு எதிராக எதுவுமே இல்லை, உள்நோக்கமும் இல்லை. அதனால் தொடர்ந்து வீரா மீடியா சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவளிங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.